வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் மேம்பட்ட அரசியல் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை குவைத் பிரதமரிடம் எடுத்துரைத்து ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க. ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து குறைந்த விலை எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக ஆங்கில இணையதளம் ஒன்று செய்தி. தன்னை பற்றிய தவறான தகவல்களை பரப்பியதாக குற்றம் சாட்டி ஒரு யூடியூப் சேனல் மீது ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க புகார். அறக்கலைய காலத்தில் அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்ட விவகாரத்தில் மக்கள் விடுதலை முன்னணி பொறுப்பேற்க வேண்டும் என்று ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். 2025 உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் பங்கேற்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க நேற்று பிற்பகல் குவைத் பிரதமரை சந்தித்துள்ளார். கலந்துரையாடலின் போது இலங்கையின் மேம்பட்ட அரசியல் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை எடுத்துரைத்த ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க முதலீடு மற்றும் சுற்றுலாத்துறைகளில் விரிவாக்கப்பட்ட சாத்தியக்கூறுகளையும் வலியுறுத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதிலும் சந்தைகளை பன்முகப்படுத்துவதிலும் இரு தலைவர்களும் கவனம் செலுத்தினர். பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புதிய மூலோபாய முயற்சிகளை ஆராய்வதன் முக்கியத்துவத்தையும் அவர்கள் விவாதித்தனர். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வசதியை பெறுவதில் ஆதரவளித்ததற்காக பிரதமர் ஷேக் அகமது அப்துல்லா அல் அஹ்மத் அல் சஃபா மற்றும் குவைத் அரசுக்கு ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க நன்றி தெரிவித்ததோடு இலங்கையின் பொருளாதார மீழ்ச்சிக்கு அதன் பங்களிப்பையும் ஒப்புக்கொண்டார். கூடுதலாக சுமார் 1,50,000 இலங்கை தொழிலாளர்கள் குவைத்தில் பணிபுரிகின்றனர். இது இலங்கையின் பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க ஊக்கமாக செயல்படுகிறது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் கலந்து கொண்டார். அரசாங்கத்திற்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் கீழ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து குறைந்த விலை எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக ஆங்கில இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் இலங்கைக்கு இதேபோன்ற ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அப்போதைய அரசாங்கங்கள் இந்த முயற்சிக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை. மூன்றாம் தரப்பினர் மூலம் எரிபொருள் இறக்குமதி செய்வதில் உள்ள கூடுதல் செலவை மிச்சப்படுத்த முடியும் என்பதால் அத்தகைய எண்ணெய் கொள்முதல் ஒப்பந்தம் இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக சாதகமானது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்யானின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி கடந்த பிப்ரவரி 10 ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் செய்ய இலங்கையிலிருந்து புறப்பட்டார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க துபாயில் நடைபெறும் 2025 உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார். எண்ணெய் கொள்முதல் நடவடிக்கை குறித்து கேட்டதற்கு எரிசக்தி அமைச்சக அதிகாரி ஒருவர் அரசாங்கம் அத்தகைய ஒப்பந்தத்தை விரும்புவதாக உறுதிப்படுத்தினார். இருப்பினும் இந்த நேரத்தில் கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்ள முடியாது என்றார். புதிய அரசாங்கம் பெட்ரோலிய துறையில் முதலீடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏற்கனவே அரசாங்கம் சீனாவின் சினோபெக்குடன் ஹமாதோட்டையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்காக 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. மேலும் அமைச்சரவை அதன் சமீபத்திய கூட்டத்தில் சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நவீனமயமாக்குவதற்கும் அதே வளாகத்தில் மற்றொரு சுத்திகரிப்பு நிலையத்தை நிறுவுவதற்கும் ஒப்புதல் அளித்தது. 2022ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட சாத்தியக்கூறு ஆய்வின் அடிப்படையில் பொருத்தமான முதலீட்டு கூட்டாளரை அடையாளம் காண ஆர்வ வெளிப்பாடுகளை அளிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தன்னை பற்றி தவறான தகவல்களை பரப்பியதாக குற்றம் சாட்டி ஒரு யூடியூப் சேனல் மீது ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் புகார் அளித்துள்ளார். சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்டு ஒரு நபரால் நடத்தப்படும் யூடியூப் சேனல் தமக்கு எதிராக அவதூறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாகவும் தனது தனிப்பட்ட தகவல்களை வெளியிட்டதாகவும் மனுதாரர் கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். புகாரில் கூகுளையும் பிரதிவாதியாக குறிப்பிட்டுள்ள அவர் மேலும் இந்த வழக்கில் அந்த நிறுவனம் இணைய இடைத்தரகராக செயல்பட்டதாகவும் சேனசிங்க குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக இணைக்கப்பட்ட V8 லேண்ட் குரூசரை சேனசிங்க சொந்தமாக வைத்திருந்ததாகவும் பயன்படுத்தியதாகவும் குறித்த யூடியூப் சேனல் குற்றம் சாட்டியது. அந்த சேனலின் பிற அறிக்கைகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரை புலிகள் அமைப்போடு தொடர்புபடுத்தி மேலும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன. இந்த நிலையில் அவை தவறானவை மற்றும் அவதூறானவை என்று சேனசிங்க கூறினார். ஊடகங்களுக்கு பேசிய அவர் தவறான தகவல்களுக்கு எதிராக ஒரு முன்னுதாரணத்தை அமைக்கவும் அத்தகைய பொய்யான குற்றச்சாட்டுகளிலிருந்து தனி நபர்களை பாதுகாக்கவும் சட்ட நடவடிக்கை எடுத்ததாக கூறினார். அறக்கலைய காலத்தில் அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்ட விவகாரத்தில் மக்கள் விடுதலை முன்னணி பொறுப்புக்கு ஏற்க வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார்.
நேற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் அதனை கூறினார். அரசியல்வாதிகள் பெற்ற இழப்பீட்டுத் தொகையை பட்டியலிட்டு அறிவித்தமைக்காக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச பாராளுமன்ற அமர்வில் கடந்த வாரம் சிரித்துக் கொண்டு பேசியதாகவும் ஆனால் சில விடயங்களை மறைத்துள்ளதாகவும் பெர்னாண்டோ குற்றம் சாட்டினார். மே 9 கலவரத்தின் போது தனது வீடு உட்பட 14 கட்டடங்கள் தீக்கிரை ஆக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் தனக்கு எந்த அடிப்படையில் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது என்பது நாட்டில் இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். இவர்கள் தேர்தல் காலத்திலும் மக்கள் மத்தியில் வெறுப்பை விதைத்தவர்கள். ஆட்சிக்கு வந்த பிறகும் அதையே தொடர்கின்றார்கள். 2022 மே 9 கலவரத்தின் போது அரசியல்வாதிகளின் வீடுகள் தீ வைக்கப்பட்டதற்கான பொறுப்பை ஜேவிபி ஏற்க வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பாக ஜேவிபியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தொடர்பாக வழக்குகள் உள்ளன என்றார். மே 9 சம்பவத்திற்கான உண்மையான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக விசாரணைகள் ஆணைக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் அரசியல்வாதிகள் பெற்ற இழப்பீட்டுத் தொகையை பட்டியலிட முடிந்த அரசாங்கம் தீ வைத்தவர்களின் பெயர்களையும் பட்டியலிட முடியுமா என்றும் சவால் விடுத்தார். தேசிய கண் வைத்தியசாலையின் நோயாளர்களுக்காக வழங்கப்படும் உணவுகள் வெளியில் கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் விசாரணை நடத்திய பிரதி பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஜாரோவான் பண்டாரு சமையலறை பணியாளர்களால் அச்சுறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த உணவுகள் விற்பனை தொடர்பாக சமையலறை பணியாளர்கள் இருவரை அழைத்து விசாரணை நடத்திய போது அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வைத்தியசாலையின் கட்டுப்பாட்டு பிரிவுக்கு நோயாளர்களுக்கான உணவுகள் வெளியில் விற்பனை செய்யப்படுகின்றன என்று முந்தைய புகார்கள் கிடைத்திருந்தன. இதனை விசாரணை செய்யுமாறு 3 மாதங்களுக்கு முன்னர் சுகாதார அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. உணவுகள் வைத்தியசாலைக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யும் சம்பவங்கள் தொடர்பான சிசிடிவி காணொலி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த வைத்தியர் ஜாரோவான் பண்டாரு சுகாதார அமைச்சின் மூலம் விரைவில் விசாரணை இடம்பெறும் என்று எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார். இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் தனது முதல் வடக்கு மாகாண பயணத்தின் போது 2 அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் கிராண்ட் அசிஸ்டன்ட் ஃபார் கிராஸ்ரூட்ஸ் ஹியூமன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்ஸ் திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கும் 2 புரிந்துணர்வு உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டார். இந்த நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஆளுநர் அலுவலகத்தில் வடக்கு மாகாணத்தின் ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாணத்தின் மருத்துவ மற்றும் கல்வி வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் ஜப்பான் அரசாங்கம் இந்த திட்டங்களுக்காக $1,73,659 அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி வழங்கியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் இந்த திட்டம் HDO அலுவலகம் மூலம் முன்னெடுக்கப்பட உள்ளது. மேல் குடியேற்றப்பட்ட 14,927க்கும் மேற்பட்டோருக்கு சேவையாற்றும் இந்த வைத்தியசாலையானது தற்போது கடுமையான கூட்ட நெரிசல் மற்றும் போதிய சுகாதார வசதிகளின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் இருந்து செவிப்புலனற்ற மற்றும் பார்வையற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி மற்றும் தங்குமிட வசதிகளை வழங்கும் ஒரே தமிழ் மொழி நிறுவனமாக நவீல் பாடசாலை திகழ்கின்றது. இந்த திட்டம் பாடசாலையில் மின்சார விநியோகம், பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் விடுதி வசதிகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மோதலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அபிவிருத்திக்கு உதவுவது ஜப்பானின் உத்தியோகபூர்வ அபிவிருத்தி உதவியின் முக்கிய பங்காகும். குறிப்பாக பாதிப்புகளை சமாளிப்பதை ஊக்குவிப்பதற்கும் நிலையான வளர்ச்சியை ஆதரிப்பதற்கும் ஜப்பான் உறுதி பூண்டுள்ளதாக தூதுவர் தனது உரையில் உறுதிப்படுத்தியுள்ளார்.